மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட காலமாக பலவித அறிவிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். அவற்றில் அகவிலைப்படி உயர்வு, 18 மாத டிஏ அரியர் தொகை, 8வது ஊதிய குழுவின் உருவாக்கம் ஆகியவை முக்கியமானவைகளாக உள்ளன. புத்தாண்டு தொடங்கியுள்ள நிலையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2 நல்ல செய்திகள் விரைவில் கிடைக்கக்கூடும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவற்றில் ஒன்று பட்ஜெட் அறிவிப்புகளின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின்படி ஜனவரி 2025க்கான அகவிலைப்படி அறிவிப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளிக்கும். தற்போது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 53% டிஏ மற்றும் டிஆரை பெற்று வருகின்றனர். டிஏ 3% அதிகரிக்கப்பட்டால் மொத்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் 56% உயரும். இதனால் ஊழியர்களின் ஊதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் பெரிய அளவில் ஏற்றம் காணும். சம்பள உயர்வு பார்த்தீங்கன்னா ஜனவரியில் டிஏ 3% அதிகரித்து 56% ஆனால் மாத அகவிலைப்படி ரூபாய் 18,000 × 56% = ரூபாய் 10,080. தற்போதைய அகவிலைப்படி ரூபாய் 18,000 × 53% ரூபாய் 9,540. வித்தியாசம் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 540, ஆண்டுக்கு ரூபாய் 6,480. அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 2,50,000 உள்ள ஊழியர்களுக்கு டிஏ 3% உயர்ந்தால் டிஏ அதிகரிப்பு ரூபாய் 7,500 இருக்கும். இந்த உயர்வு தொழிலாளர்களுக்கு நிதி உதவி மற்றும் மேம்பட்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை வழங்கும். மத்திய அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 9,000, அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1,25,000. அகவிலை நிவாரணம் 3% உயர்ந்தால் இவை முறையே மாதம் ரூபாய் 270 மற்றும் ரூபாய் 3,750 அதிகரிக்கும். 18 மாத டிஏ அரியர் தொகை குறித்த அறிவிப்பு ஊழியர்களுக்கான 2வது நல்ல செய்தியாக வரலாம் என்று கூறப்படுகின்றது. கொரோனா காலத்தில் முடக்கப்பட்ட 18 மாதத்திற்கான டிஏ அரியர் தொகை பற்றி விரைவில் ஒரு அப்டேட் வரக்கூடும். பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார். இதில் 18 மாத டிஏ அரியர் தொகை பற்றிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று உறுதியாக நம்பப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.